ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷெரியன். வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி எனக்கு தெரிஞ்ச சில நாலேஜ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இந்த வீடியோவுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம சிவி கராஜுக்கு ஒரு நம்ம சிவியன் வந்திருந்தாப்புல. அவர் பார்த்தீங்கன்னா கேட்டார், ப்ரோ எனக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்கிட்ட எந்த விதமான ஒரு ஃபினான்ஷியல் சோர்ஸஸோ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். தட் பைக்குடைய ரூட் பிளான்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, வேர்ல்டு ரைடுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் ஏகப்பட்ட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். எப்படிலாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வேஸ் ஆஃப் ட்ராவலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஹலோ ஆல், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு பிடிக்குமா? வாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு கேம் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பக்கல் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஆவியேட்டர் கேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பெஸ்ட்லேயே ஒன் ஆஃப் த டாப் கேமு. மோஸ்ட் பெஸ்ட் யாரும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இன்டர்நேஷனல் லைசன்ஸும் இருக்கு. பிளேன் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கேஷ் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஆவியேட்டர் கேமில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்றத. அதில் வர ரிவார்ட்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து விளையாடி ஜெயிக்கிறதுக்காகவே ஒரு பாதை அமைக்கும். மோஸ்ட் பெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேவரட் ஆவியேட்டர் தான். ஆனா அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா ZX, அந்தர்பகார், கிராஷ் எக்ஸ், இப்படி ஒரு கேமும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு ஜாயா கொடுக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல நீங்க பணத்தை செலுத்திக்கலாம், ஃபோன் பே, கூகுள் பே அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் பெஸ்ட் பார்த்தீங்கன்னா 100% சேஃப்டி. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா அவங்க 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. பிளஸ் லைட்னிங் ஃபாஸ்டான வித்ட்ரால்ஸ் அண்ட் இன்கிரெடிபிளான வெல்கம் போனஸ் மறந்துடாதீங்க. எனக்கு தெரியும் இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா விளையாடணும்னு தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பின் பண்ணிருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம மறக்காம நம்மளுடைய ப்ரோமோ கோடையும் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. 34,000 ரூபாய் ஊக்கத்தொகையாகவும் 250 சுற்றும் இலவசமா கிடைக்கும். போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனும் கிளிக் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆகிட முடியுமானா இந்த சினிமா படத்தில் பாட்டு வர மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நடக்காது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் நம்ம உலகத்தை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற அளவுக்கு நம்மளால் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய உழைப்பு அதெல்லாமே கண்டிப்பாக தேவை. லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடாது. அப்படி கிடைச்சதுன்னா பார்த்தீங்கன்னா அது நிரந்தரமாக இருக்காது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் தம் ரூல் நம்ம லைஃப்லேயே. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோ பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அப்படிலாம் எந்த அவசியமுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிக்கோங்க. அது யூடியூபாக இருக்கட்டும், இல்லைனா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓன் வெப்சைட்டாக இருக்கட்டும், அதில் பிளாக் போஸ்ட் எழுதுறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபேஸ்புக்காக கூட இருக்கட்டும். அந்த பிளாட்ஃபார்மில் உங்களுடைய ஃபுல் கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே நிறைய பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி அதோடைய நாலேஜ், அதோடைய எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ நீங்கள் பீப்புளுக்கு என்ன மாதிரியான ஒரு இதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்றத பார்த்து அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கம்யூனிட்டியை க்ரோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் அதுதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும்னா கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் இருந்தால் தான் முடியுமா அப்படின்னா இல்லாமலும் பண்ணலாம். அதையும் நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு வே. ஸோ உங்களுடைய பர்சனல் ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பிராண்ட்ஸை அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது எந்த ஒரு பிராண்டுக்குமே. ஸோ பிராண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அண்ட் நீங்கள் என்ன மாதிரியான திங்ஸ்லாம் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா மேட்ரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் அப்ரோச் பண்ணலாம். ஸோ பிராண்ட்ஸ் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் டீல்ஸ் ஸோ அதில் வர ரெவன்யூ வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் பேஸ்டு கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலயமா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இது மாதிரி நான் ப்ரொமோட் பண்ணுறேன். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் கம்பெனிக்கு நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி ஒரு டீல் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு வே ஆஃப் ட்ராவலிங்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இந்த கண்ட்ரி நான் போகணும். இப்போ ட்ராவல் கம்பெனிஸ் நிறையா இருக்கும். அந்த ட்ராவல் கம்பெனிஸ் கிட்டலாம் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இந்த கண்ட்ரி போகணும், நான் போனேன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பெனிஃபிட்டு, எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நொமாடிக் லைஃப். நொமாடிக் லைஃப்னால் பார்த்தீங்கன்னா எந்த சோஷியல் மீடியா எதுவுமே இல்லைப்பா. எனக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க நிறைய நோமட்ஸ் இருக்காங்க. பட்
சோஷியல் மீடியாவில் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதனா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்க ஒரு ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்டிங் பீப்புள்ஸ். ஸோ உலகத்தில் இருக்க எந்த மூலையில் இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு மூலையில் இருக்கவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியா அந்த ஒரு ஆன்லைன் திங் தான். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அது ரொம்பவே தேவைப்படும். நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு நொம்மேடாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக கையில் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவே ஆக முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எதுவுமே இல்லை, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹிச் ஹைக்கிங் அப்படின்ற கான்செப்ட் ஒன்று இருக்குது. நம்ம தமிழ் ட்ரக்கர் போனி பண்ணியிருக்காங்க ஹிச் ஹைக்கிங்கு. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக் பேக்கிங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய மோட் ஆஃப் ட்ராவல் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரி பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அது ரொம்பவே வந்து ஒரு எக்ஸ்பென்சிவாக போய் முடியும். ஸோ காசே இல்லாமல் ட்ராவல் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ லிஃப்ட் கேட்டு போகிறது அப்படிலாமே நிறையா இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து நீங்கள் அந்த கண்ட்ரிக்கு போகணுன்னா வந்து ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து தான் ஆகணும். கரெக்டாக? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. அதுக்கு வந்து நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு கான்டினென்ட்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சவுத் அமெரிக்கா பண்ணோம். சவுத் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்டினென்ட்னும் போது அந்த கான்டினென்ட்டில் நம்ம வந்து இருக்கிற கண்ட்ரிஸ்லாம் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து அந்த கான்டினென்ட்டுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் காசு மட்டும் இருந்தால் போதும். அதுக்கும் ஒரு வழி சொல்கிறேன். இன்னொரு இன்டர்நேஷ்னல் ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாமே ஒரு குளறுபடி. ஸோ ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு காசு எடுத்தால் மட்டும் போதும் இல்லை, வீசா எடுக்கணும். ஸோ வீசாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக காசு வேணும். வீசா எடுக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீசா கொடுப்பாங்க. நம்மளுடைய இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டை நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ அமெரிக்கன் பாஸ்போர்ட் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீசாவே தேவை கிடையாது அவங்களுக்கு. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழகாக ஃப்ளைட் டிக்கெட்டை மட்டும் போட்டாங்களா, அழகாக போய் இறங்கினாங்களா, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வே ஆஃப் ட்ராவலில் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்தியன்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கும் வீசாஸ்க்கு. நிறைய ஒரு கண்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேங்க்கில் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் இருக்கணும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வீசாஸ்லாம் எடுக்கணும் ஒரு கண்ட்ரிஸ்க்கு அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் பேலன்ஸ் காமிக்கணும்ல. அதுக்கு வந்து எதுவுமே இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா வந்து யார்கிட்ட ரிலேட்டிவ்ஸோ யார்கிட்டயோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடன் வாங்கி அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசை போட்டு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துகிட்டு அந்த காசை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க. சில கம்பெனிஸும் இருக்காங்க, சில வந்து ஏஜென்ட்ஸும் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் காசை போட்டு இப்போ ஒரு 10 லட்ச ரூபா வந்து அக்கௌண்ட்டில் காமிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 10,000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கமிஷனாக எடுத்துப்பாங்க. ஸோ 10,000 ருபீஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். இதே வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸோ யார்கிட்டயோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்து வாங்கி போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும் வீசா அப்ளை பண்ணுறதுக்கு. மெயின் சோர்ஸ் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் பில் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபைல் பில் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஏர்லைன்ஸ் கிட்டேயோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் கம்பெனிஸ்கிட்டயோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபைலே வந்து எதுவுமே இல்லை, எந்த ஒரு சோஷியல் மீடியாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஃப்ளைட் டிக்கெட் பே பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நோமேடாக வாழ போகிறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரி போனீங்களா, அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கிற சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணி கொஞ்சம் காசு சம்பாரிச்சு அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆர்ட் பண்ணுவாங்க, வரைஞ்சி கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணி காசு சம்பாதிப்பாங்க. இது மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி காசு சம்பாதிச்சு ஃப்ளைட் டிக்கெட் வாங்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சவுத் அமெரிக்கான ஒரு காண்டினென்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த காண்டினென்ட்டில் இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் போகணும் அப்படின்னும்போது ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னும்போது ஒரே வழி லேண்ட் பார்டர் வழியாக போகிறது தான். ஸோ லிஃப்ட் கேட்டோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பை வாக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிஃப்ட் கேட்டு அந்த மாதிரி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நம்மளால் பார்டர்ஸை கிராஸ் பண்ண முடியும். ஃப்ளைட்டில் போனோன்னா ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலவாகும். நான் வந்து ரியாலிட்டி என்ன இருக்கோ அந்த ரியாலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பாருங்கள், இந்த சாஃப்ட்வேர் இருக்குது, இந்த சாஃப்ட்வேர், இந்த ஆப் இருக்குது, இந்த ஒரு வெப்சைட் இருக்குது, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது ட்ராவல் பண்ண முடியும், உலகத்தை ஃப்ரீயாக சுற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். ஏன்னா ஒரு கம்பெனிஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்குன்னு சொல்லிட்டு பேசினீங்கனாலே 3 to 6 months டைம் எடுக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு டீலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணி சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணி காசு சேர்த்து வச்சுருவாங்க. ஸோ அந்த ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட்டை போட்டு வச்சுருவாங்க. ஸோ அந்த காசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போய்ட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வைவ் ஆக முடியுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வைவ் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கவுச் சர்ஃபிங்கு அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த கண்ட்ரிக்கு போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக ஸ்டே பண்ணிக்கலாம். அவங்க வீட்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணலாம் உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம தமிழ் சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்டது இருக்குது ஒரு கண்ட்ரிலையுமே. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோ கனெக்டிங் தான்.
ஸோ பீப்புளுடைய கான்டாக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் பண்ண முடியும் உலகம் ஃபுல்லாகவே. ஸோ வந்து கவுச் சர்ஃபிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ வந்து ஃப்ரீ ஆஃப் ஸ்டே பண்ணுறதுக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஸ்டே பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு 2-3 வாட்டி ஸ்டே பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் பண்ணிட முடியாது. பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி வந்து மணி மேக் பண்ண முடியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக கிடைச்சிடாது மக்களே. நம்மளுக்கு வந்து சாப்பாடு, ஸ்டே அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். பட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அது வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுன்றது. அது எதனா வந்து ஒரு ட்ராவல் கம்பெனிஸ் நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணால் மட்டும் தான் உண்டு. அவங்க ட்ராவல் கம்பெனிஸ் எதை வச்சு நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய ப்ரொஃபைலை வச்சு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைலு நம்ம ஷேர் பண்ணக்கூடிய கண்டென்ட் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இப்போ அந்த கண்ட்ரிக்கு போயிட்டீங்கன்னா அந்த கண்ட்ரியில் உங்களால் ஃப்ரீயாக சுற்ற முடியும். இப்போ இந்தியான்ற ஒரு கண்ட்ரியில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பிறந்து வளர்ந்த கண்ட்ரி, இந்த கண்ட்ரியில் நீங்கள் ஃப்ரீயாக சுற்றணும்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்ற முடியும். அங்கங்கே லோக்கலில் மீட் பண்ணுற பீப்புள்ஸு அவங்களுடைய ஹெல்ப் எடுத்துக்கிறது, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிஃப்ட் கேட்டு போகிறதோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியும். பட் இந்த கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறீங்க, இப்போ சப்போஸ் நேபாளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியாவிலேருந்து, ஸோ லேண்ட் பார்டர் வழியாக போவீங்க கரெக்டாக. ஸோ லேண்ட் பார்டர் வழியாக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது தேவை. ப்ரொஃபைல் இன்ஸ்டாகிராமோ இல்லைனா வந்து ஃபேஸ்புக்கோ இல்லை யூடியூபோ இல்லைனா ஒரு வெப்சைட்டோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்கள். அந்த ப்ரொஃபைலில் நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணி அந்த மாதிரி கண்டென்ட்ஸை கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது மூலயமா வந்து வரக்கூடிய ஒரு கம்யூனிட்டி, நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய கம்யூனிட்டியை வச்சு அந்த ஒரு ஹெல்ப்பை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நிறைய பிராண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ அந்த பிராண்ட்ஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடியும். ஹோப் வந்து எனக்கு தெரிஞ்ச இருக்க நாலேஜை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எதனா சொல்ல மறந்துட்டேன் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இதை தாண்டி வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்டில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ லவ் யூ ஆல். இந்த ஒரு வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஹோப் உங்களுடைய ட்ரீம் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா வந்து அது சீக்கிரமாக வந்து நிறைவேறணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். லவ் யூ ஆல். ஆஸ் யூசுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன் மக்களே. சேனல் புதுசாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வேர்ல்டு ரைடு வந்து ரிசீவ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ். லவ் யூ ஆல்.